வெல்கம் பேக் டு மேக் யுவர் டிசைன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ அடுத்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் ஃபிக்மா நான் இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி தந்திருப்பேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்டீரியல் டிசைனை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறணும்னு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம மெட்டீரியல் டிசைன் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணணும்னா, இப்போ மெட்டீரியல் டிசைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சம் டைப் ஆஃப் ரூல்ஸ். இப்போ அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணணும். அப்படி டிசைன் பண்ணீங்கன்னா தான் அந்த டிசைன் வந்து டிசைனோட பிரின்சிபல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்க மெட்டீரியல் டிசைன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெட்டீரியல் டிசைன் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணும்போது உங்களோட டிசைனோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்ல வரலாம். இப்போ வந்து ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் ஃபிக்மா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்குங்க. இப்போ அந்த வீடியோ பார்த்தவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சப்போஸ் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ரீடிசைன் பண்ணுங்க. ரீடிசைன்னா எப்படின்னா, ஒரு ஆப் இருக்குன்னா, அந்த ஆப் வந்து நீங்க பார்த்து அப்படியே டிசைன வந்து மாத்தி பண்றது இல்ல. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரெப்ளிகேட் டிசைன் சொல்லுவாங்க. ரெப்ளிகேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் Instagram இருக்குன்னா, Instagramல இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் நீங்க பண்ண தேவையில்ல. ஒரு 5 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஹோம் ஸ்க்ரீனு, அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஸ்க்ரீனு, தென் என்ன ஸ்க்ரீனு? அந்த சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரீனு, தென் உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் இருக்கும்ல, அது மாரி ஒரு அப்புறம் மெசேஜ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனு, அப்புறம் அந்த மெசேஜ் பண்ணக்கூடிய முன்னாடி இருக்கும்ல, அது மாரி உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் பிடிக்குதோ அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்க வந்து ஒரு 5 ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. Instagram இல்லைன்னா எந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த ஆப் எடுத்து வச்சுக்கங்க. அந்த ஆப் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து நீங்க டிசைன் பண்ணுங்க. எதனால இத சொல்றேன்னா, இப்ப நீங்க அந்த ஆப்லாம் பார்த்து நீங்க டிசைன் பண்ணும்போது தான், நெக்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடியது உங்களோட மெயின் ப்ராஜெக்ட். மெயின் ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது நீங்க ஸ்லோவா பண்ணுவீங்க. அ உங்களுக்கு வந்து அதோட ஃபாஸ்ட் வராது. என்னென்ன டூல் எங்கெங்க இருக்குன்னு தெரியாது. நீங்க ரொம்ப தொலைவே ரொம்ப எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட மெயின் ப்ராஜெக்ட் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு 15 டூ 20 ஸ்க்ரீன் நீங்க வந்து ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இது மாரி ரெப்ளிகேட் ப்ராஜெக்ட் இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒண்ணு பார்த்து டிசைன் பண்றது. அது மாரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க வந்து மெயின் ப்ராஜெக்ட்க்குள்ள வரும்போது நீங்க ரொம்ப வேகமா வொர்க் பண்ற மாரி இருக்கும். அதுக்காக இது யூஸ் ஆகும். நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மெயினான கான்செப்ட்க்குள்ள வரலாம். மெட்டீரியல் டிசைன். மெட்டீரியல் டிசைன்னா, இது எப்படி ப்ரோ யூஸ் பண்றாங்கன்னா, இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்க கூகுள்லயே போய் மெட்டீரியல் டிசைன்னு அடிச்சீங்கன்னா, மெட்டீரியல் டிசைன் 2ன்னு அடிங்க. மெட்டீரியல் டிசைன் 3 இருக்குன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அ அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அட்வான்ஸ்ல இருக்க டிசைன். நீங்க வந்து இப்போ அட்வான்ஸ்க்கு போ தேவையில்ல. இப்போ நீங்க இதுக்கே போங்க. அட்வான்ஸ்க்கு போறது தப்பு இல்ல. ஏன்னா, அதுல கொஞ்சம் உங்களுக்கு வந்து குழப்புற மாரி இருக்கும். சில விஷயம் குழப்புற மாரி இருக்கும். மித்ததெல்லாம் மெட்டீரியல் டிசைன் 2வும் 3யும் ஒரே மாரி தான் இருக்கும். சில விஷயம் கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ நீங்க மெட்டீரியல் டிசைன் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல் டிசைன் 2ன்னு குடுத்தீங்கன்னா, இங்க வரும். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் குடுத்திருப்பாங்க. இங்க டிசைனு எப்படி எப்படி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து சும்மா நீங்க படிச்சு பாருங்க. குரோம்ல தான் இருக்கு. அதனால நீங்க ஈஸியா பாருங்க. உங்களுக்கு மெயினான விஷயத்த மட்டும் சொல்லிர்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இத யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ற மாரி இருக்கும். நான் ஒவ்வொண்ணா சொல்லிர்றேன். இதுல வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 பக்கம் 36 சம்திங் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒவ்வொன்னும் சொன்னா ரொம்ப நேரம் வீடியோ போயிடும். அதனால நானு ஒரு 4, 5 ஸ்க்ரீனுக்கு மட்டும் எப்படின்னு இது சொல்லி தந்துர்றேன். தென் நீங்க அத யூஸ் பண்ணி உங்களுக்கு இது ஃப்ரீ தானே. நீங்க அப்படியே போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அத யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணிக்கங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் இன்னொன்னு சொல்றேன். உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் குடுக்குறேன். அதையும் நீங்க பண்ணுங்க. ஓகே. இப்போ எடுத்து ஸ்டார்ட்டிங்ல எது குடுத்துருக்காங்கன்னா, ஆப் பார்ஸ் பாட்டம் குடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, இப்போ வந்து முதல் யூசேஜ். அதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு அவிங்க ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிருவாங்க. இதோட யூசேஜ் வந்து இப்படித்தான் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவிங்க ஆல்ரெடி நமக்கு யூசேஜ் சொல்லிறனால, நாம வந்து ஓ! இப்படித்தான் டிசைன் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்துரலாம். ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துரலாம். நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் 2வது வந்து என்ன குடுத்திருப்பாங்கன்னா, அது வந்து என்னென்ன பொசிஷன் இப்போ இங்க இருக்கு உங்களுக்கு. ஒரு நிமிஷம். தென் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ஒவ்வொன்னா இருக்கும்ல. இதான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இது வந்து என்னன்னு சொல்லிர்றேன். தென் இத பார்த்துரலாம். இப்ப இது என்னன்னா, இதோட பொசிஷன். இப்போ இதுல என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க? பொசிஷன் சொல்றதோட, இதுல என்னென்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க? பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4. 4 ஐகான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. தென் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து வச்சிருப்பீங்க. தென் இது வந்து ஒரு
ரவுண்ட் ஐக்கான் எடுத்து வச்சு ரவுண்டு ஷேப் எடுத்து வச்சு அதுக்குள்ள வந்து ரெக்டாங்கிள் வச்சிருக்கீங்க. மொத்தம் 5 பொசிஷன் நீங்க இந்த இதுக்குள்ள பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல வருவாங்க. இது வந்து டூ, டோ நாட் அப்படிம்பாங்க. இது வந்து எதுக்காக சொல்றாங்கன்னா, இது மெயினா வந்து இது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இப்படி இப்படி பண்ணலாம், இப்படி இப்படி பண்ணக்கூடாதுன்னு இவங்களே வந்து ஒரு ஐடியா குடுத்துருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க மேல இருக்கிறத பார்க்காதீங்க. கீழ இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து எப்படின்னா, இப்ப நீங்க இது ஒண்ணு எடுத்து வைக்கிறீங்க. ஒண்ணு எடுத்து வச்சுட்டு ஒரு ஐகான் மட்டும் இங்க தரக்கூடாது. ஒரு ஐகான் மட்டும் குடுத்தீங்கன்னா, உங்களோட டிசைன் பார்த்தீங்க உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும். இதோட டிசைனுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். ஏன்னா, இப்ப நீங்க இங்க ஒரு ஐகான் மட்டும் தந்துட்டு, இத வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு டிசைனோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இதுல இருக்காது. இது மாரி பண்ணீங்கன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். அதான் வந்து இது மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. தென் அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ம். இது மாரி பண்ணுங்க நல்லாருக்கும். ஓகே. இது மாரிலாம் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து சென்டர்ல ஒண்ணா எடுத்து வச்சு பண்ணலாம். இல்லன்னா சைடுல எடுத்து வச்சு பண்ணலாம். இதே வந்து இந்த இத வந்து இந்த ஓரத்துல இங்கலாம் எடுத்து வச்சு பண்ணாதீங்க. அது வந்து டிசைன் வராது. அது சொன்னாலும் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நான் காட்டுறேன். தென் இத பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இது மாரியும் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஐகான் மட்டும் வச்சு பண்ணலாம். இன்னொன்னு சொல்லிர்றேன். இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் சொல்லிர்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பாட்டம் நேவிகேஷன் சொல்லுவாங்க இத. ம் பாட்டம் நேவிகேஷன் பார்ப்போம். இந்த இத வந்து பாட்டம் நேவிகேஷன் சொல்லுவாங்க. இதுல மேக்ஸிமம் எவ்வளோ ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம்னா, 5 தான் யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். 5க்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. மினிமம் 4 மேக்ஸிமம் 5. 5க்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா இல்ல பண்ணக்கூடாது. அத நானு இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்துச்சுன்னா, அத வச்சு நான் கிளியரா சொல்லி தரேன். ம். ஒவ்வொன்னா சொல்லியிருப்பாங்க. நீங்க போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. இதுல வீடியோவும் இருக்கும். வீடியோவும் யூஸ் பண்ணி பாருங்க. தென் கடைசில முக்கியமானது ஸ்பெக்குன்னு ஒண்ணு இருக்கும். இதுக்குள்ள வந்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து எவ்வளவு சைஸ்ல இருக்கும். தென் எப்படி எப்படி வைக்கணும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருப்பாங்க. நான் இத சொல்லிர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஐகான் வந்து நீங்க மஸ்ட்டா நீங்க எங்க எடுத்து வச்சீங்கனாலும், இந்த இதுக்குள்ள டாப் பாரு, பாட்டம் நேவிகேஷன் அதுக்குள்ள எதுக்குள்ள வச்சீங்கனாலும் ஐகானோட சைஸ் 24 இருக்கணும். தென் இந்த ரெக்டாங்கிள் வைக்கிறது வந்து 56 இருக்கணும். இது எதுக்காகனா ஆண்ட்ராய்டு ஆப்புக்காக. உங்களோட டெஸ்க்டாப் அது மாரி போம்போது சைஸ் டிஃபரெண்ட் மாறும். இப்ப நான் ஆண்ட்ராய்டு ஆப்க்கு மட்டும் நான் சொல்லி தந்துடுறேன். இதோட சைஸ் வந்து 56 இருக்கணும். ஐகானோட சைஸ் 24 இருக்கணும். ரெக்டாங்கிள் சைஸ் வந்து 56 இருக்கணும். இத பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். நான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். தென் இந்த இந்த கார்னர் ரேடியஸ் சாரி. இந்த சைடு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெக்டாங்கிளுக்கும், இந்த ஸ்டார்ட்டிங் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோனோட ஸ்டார்ட்டிங் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, 15 பிக்சல் கேப் இருக்கணும். தென் அதே மாரி இந்த எண்டுல ஆகும்போது, இந்த ஸ்டார்ட்டிங்ல என்ன குடுத்திருக்கிறீங்களோ, அதே மாரி தான் இந்த எண்டுல இருக்கணும். அது வந்து 16 இருக்கணும். தென் மேல வந்து 56 ரெக்டாங்கில் வச்சிருப்பீங்க. மேல பார்த்தீங்கன்னா, 16 கேப் இருக்கணும். கீழ வந்து 16 கேப் இருக்கணும். ஒண்ணு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த சைடுல 16 குடுத்தீங்கன்னா, இந்த சைடு 16 வரும். அதே மாரி மேல 16னா கீழ 16 வரும். அந்த அளவுக்கு நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி டிசைன் பண்ணுங்க. தென் இதோட சைஸ் 24. இதோட சைஸும் 24, இதோட சைஸும் 24 தான் இருக்கணும். தென் இந்த 2க்கு கேப் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஐகான் இருந்துச்சுன்னா, இந்த 2க்கு கேப் வந்து 24 இருக்கணும். அதே மாரி இங்க இந்த ஐகான் இருக்குது. இங்க ஒரு ஐகான் இருக்கு. இந்த 2க்கு கேப் வந்து 24 இருக்கும். அதான் இங்க 24ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ரவுண்ட் போடுறீங்கல்ல, ரவுண்டோட சைஸ் 56 இருக்கணும். அப்புறம் இதுல வைக்கக்கூடிய ஐகானோட சைஸ் எவ்வளவு இருக்கணும்னா, அது 24 தான் இருக்கணும். எல்லாவோட ஐகானும் 24 தான் இருக்கணும். அத நீங்க கிளியரா பார்த்துக்கங்க. தென் இப்போ இந்த இதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம் நாம. இப்ப நம்ம டாப் பாருக்கும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். நீங்க ஒவ்வொன்னும் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. பிஹேவியர் எப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் பாருங்க. கிளியரா புரியும். இதோட சைஸ் பாருங்க. இது டாப் பார் வந்து 360 இருக்கணும். இது வந்து ஆண்ட்ராய்டு லார்ஜுக்கான ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதனால 360 இருக்கணும். அதே மாரி ஐகான் வந்து 24 இதோட இடையில கேப்பு. இதோட சைஸும் 24. லாஸ்ட்ல 16 இருக்கணும். இங்கேயும் 16 இருக்கணும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ம் அந்த உங்களோட ஃபோனோட பேட்டரி அதெல்லாம் இருக்கும்ல. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ வைக்கணும்னா, இதோட சைஸ் 24 வச்சு நீங்க பண்ணிக்கங்க. இதோட சைஸ் வந்து 56 இருக்கணும். அது வந்து நீங்க 24 வச்சு பண்ணிக்கங்க. தென் இது பாட்டம் நேவிகேஷன்ல போனா அந்த இது குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எவ்வளவு ஐகான் மேக்ஸிமம் இருக்கலாம்ன்னு.
இது வந்து இது ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அந்த எல்லோ கலர்ல குடுத்திருப்பாங்க. இது எதுக்குன்னா வந்து, இப்படி வச்சா ஓகே. 15% ஓகே. 15% இப்படி வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாரி சொல்லுவாங்க. அது வந்து இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். மினிமம் 4 இருக்கும்னு சொல்லியிருப்பேன். தப்பா சொல்லியிருப்பேன். 3 டூ 5 இருக்கும்னு நெனைக்கிறேன். அது இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் காட்டுறேன். இதுல வந்து 4. இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்க இப்படி ரொம்ப பெரிய இது வந்துச்சுன்னா, இப்படி ரொம்ப பெருசாலாம் நீங்க டைப் பண்ணீங்கன்னா, அதோட டிசைனோட ஸ்கில்லையே அது வந்து அ கெடுக்கிற மாரி இருக்கும். இப்படி வர மாரி இருந்தா பண்ணாதீங்க. இப்போ இப்படி வந்தா வெறும் மை மியூசிக் அது மாரி போட்டுக்கங்க. வெறும் மியூசிக் அது மாரி போட்டுக்கங்க. இது ரொம்ப பெருசா குடுத்து இப்படி டாட் டாட்டா குடுக்கறதெல்லாம் பாட்டம் நேவிகேஷன் பொறுத்த அளவுக்கு அப்படி தரக்கூடாது. இது மாரி இப்ப உங்களுக்கு ரொம்ப லென்த்தா போகுதா? அ இப்படித்தான் மேக்ஸிமம் சிங்கிள் பேர்ல வர மாரி தான் பாட்டம் நேவிகேஷன்ல குடுக்கணும். இல்ல எனக்கு கம்பல்சரி அது ரொம்ப பெருசா வருது. நான் வச்சாகணும். அப்படிங்கிற உங்களுக்கு சிச்சுவேஷன் வரும்போது, நீங்க இது மாரி வச்சுக்கலாம். அதான் சொல்லியிருப்பாங்க. இப்படி வைக்கக்கூடாது. பட் இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா, இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். தென் அ அப்போ வந்து பாட்டம் நேவிகேஷன் பொறுத்த அளவுக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, மொத்தம் 2டே கலர் தான் யூஸ் பண்ணி பாட்டம் நேவிகேஷன் ஒண்ணு யூஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து டிசபிள் கலர் ஒண்ணு, ஒண்ணு பிரைமரி கலர் ஒண்ணு. இது வந்து பிரைமரி கலர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிசபிள் கலர்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கலர் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். இது மாரி நெறைய கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர்ன்னுலாம் நீங்க குடுத்து பண்ணக்கூடாது. தென் இது குடுத்திருப்பாங்க. நான் பார்க்கல இருங்க. தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து டெஸ்க்டாப்க்கானதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. அது எங்கேயோ குடுத்திருப்பாங்க. நீங்க இதுல நல்லா தொலாவி பாருங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. அதனால நான் சொல்லிர்றேன். ஸ்பெக்ல நான் சொல்லிர்றேன். இதே மாதிரி இது 24 இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா, மேலயும் கீழயும் கேப் வந்து 16 இருக்கணும். இது எப்பவும் போல 56 இருக்கணும். இது வந்து என்ன ப்ரோ 120 அப்டின்னா, 120 செக்மென்ட்டா பிரிச்சிருக்காங்கன்னா, அப்ப மொத்தம் 3 ஐகான் தான் என்கிட்ட இருக்கு. அதனால நீங்க இத வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் சொல்லிர்றேன். அத எப்படி பிரிக்கணும்னு இதைய. இது இது வந்து 120க்குள்ள இருக்கணும். அதே மாரி இது வந்து 120க்குள்ள இருக்கணும். இது வந்து 120க்குள்ள இருக்கணும். இந்த 12 என்னன்னா, இந்த ஃபேவரைட்ன்னு ஒண்ணு டைப் பண்றாய்ங்கல்ல, அது வந்து இந்த 12க்குள்ள இருக்கணும். இங்க இங்க வந்து 12 கேப் இருக்கணும். இங்க வந்து 12 கேப் இருக்கணும். இந்த 12 கேப்ப தாண்டி போக்கூடாது. அதான். இந்த இந்த கேப்புக்குள்ள அடுத்து மியூசிக்ன்னு நீங்க போடணும். இது வந்து சென்டர் அலைன்மென்ட் பண்ணிக்கங்க. அது மாரி சொல்ல வராங்க. இது மாரி ஒவ்வொன்னா நீங்க பாருங்க. நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நீங்க டைரக்ட்டா Figmaக்குள்ள போய்க்கங்க. Figmaக்குள்ள போயிட்டு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருப்பேன். Figmaக்குள்ள வந்துட்டு நீங்க இது மாரி டிசைன் பண்ணுங்க. நான் இது வந்து எடுத்து கொண்டு வந்து வைக்கல. இது வந்து நான் டிசைன் பண்ணியிருப்பேன். இது மாரி நீங்க டிசைன் பண்ணுங்க. எதுக்காக ப்ரோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களோட டிசைன வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களோட மெயின் ப்ராஜெக்ட் பண்ணாததுக்கு முன்னாடி நீங்க பண்ணி பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட டிசைன் மெயின் ப்ராஜெக்ட்ல நீங்க குடுக்கலாம். அ ரெப்ளிகேட் பண்ற மாரி ஃபர்ஸ்ட் வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இத பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்கே கடுப்பு தான் ஆச்சு. ஏன்னா, ஒவ்வொன்னும் சைஸ் கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டு, அதெல்லாம் பண்றதுக்கு எனக்கே கொஞ்சம் கடுப்பாச்சு. நீங்க முதல்ல ரெப்ளிகேட் பண்ணிக்கங்க. ப்ரோ நான் இத பண்ணேன்னா எனக்கு சைஸ்லாம் அதுல கரெக்ட்டா வைக்கலாம்ல ப்ரோ அப்டின்னா, இப்போ Instagramங்கிற ஆப் வந்து அவிங்க வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். Instagram ஆப் வந்து அவிங்க வந்து ஒரு மோட்டிவேட்ல அவிங்க வந்து அவிங்களோட டிசைன் குடுத்திருப்பாங்க. அவிங்க வந்து எப்டின்னா அவிங்களோட டிசைன் வந்து எல்லா ஃபோனுக்கும் செட் ஆகுற மாரி இருக்கும். ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு டிஃபரண்டான சைஸ்ல உங்களுக்கு வரும். இப்போ குட்டி ஃபோனா இருந்தா அந்த சைஸ்க்கான இதுல அவிங்க குடுத்திருப்பாங்க. அதே உங்களோட ஃபோன் வந்து ரொம்ப லார்ஜா இருந்தா அந்த ஃபோனுக்கான சைஸ்ல வரும். அது மாரி வரும். அதனால வந்து நீங்க ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு சைஸ் டிஃபரெண்ட் ஆகும். அதனால நீங்க உங்க ஃபோன்ல எந்த சைஸ் இருக்குதோ, அது மாரி நீங்க சும்மா பார்த்து உங்களோட கால்குலேஷன்ல நீங்க பண்ணிக்கங்க. தென் இத பண்ணுங்க. இது பண்ணிட்டே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பெட்டரா நீங்க பண்ணலாம். நான் சொல்றேன். ஏன்னா, அத பண்ணிட்டு நீங்க இதுக்கு வரும்போது, இன்னும் கொஞ்சம் நீங்க ஓகே பண்ணலாம். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் டிசைன் பண்றதுக்கு. இத பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு 24 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 56 இருக்கும். இது வந்து 56 இருக்கும். அவைங்க என்ன சைஸ் குடுத்திருப்பாங்களோ, அந்த சைஸ்க்கு நீங்க இப்படி ஒரு ஸ்க்ரீன் எடுத்து வச்சு நீங்க பண்ணிக்கங்க. பேர் போட்டு அதோட பேர் என்ன இருந்துச்சோ அத போட்டு பண்ணிக்கங்க. தென் இது வந்து ஆப்போட டாப் பார். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 வைக்க சொல்லியிருப்பேன். அதே மாரி 24 வச்சுக்கங்க. இதுக்குள்ள வரத வந்து ரொம்ப சின்னதா வருது ப்ரோ. எவ்வளோ ப்ரோ வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 16 வைங்க உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ, அத யூஸ் பண்ணி தான் நான் டிசைன் பண்ணியிருப்பேன்.
அது மாதிரி நீங்க இத பார்த்து ஒவ்வொரு டிசைனா இப்போ பட்டனோட சைஸ்லாம் மெயினா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, பட்டனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 36 டூ 40 இருக்கணும். அதோட ஹைட்டு. விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எவ்வளோ 360 விட்த் Android லார்ஜ் இருக்கும். அந்த 360க்குள்ள உங்களுக்கு பட்டனோட சைஸ் வந்து விட்த் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஒண்ணு வந்து உங்களுக்கு அ இது இருக்கும். ஸ்மால் பட்டன் இருக்கும், மீடியம் பட்டன் இருக்கும், லார்ஜ் பட்டன் இருக்கும். அதுபடி உங்களுக்கு டிஃபரெண்ட் அது வந்து நெறைய வரும். டிஃபரன்ஸ் நெறைய வரும். தென் இது வந்து கார்ட் டிசைனு. ஒவ்வொரு டிசைன் பாருங்க. ஒவ்வொரு டிசைன் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கும். இது வந்து அதுல அதெல்லாம் டிசைன் குடுத்துருப்பாங்க. அத பார்த்து தான் நான் பண்ணியிருப்பேன். தென் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பண்ணதோட இதெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணிருவீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பண்றது இந்த இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது எப்படி ப்ரோ பண்றதுன்னா, நான் இதுக்கு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. இதுக்குன்னு தனி வீடியோ போடுறேன். தென் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அந்த மெட்டீரியல் டிசைன ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தென் நீங்க இன்னொன்னுல எந்த விஷயத்துல லாக் ஆவீங்கன்னா, இந்த விஷயத்துல லாக் ஆவீங்க. இது எப்படி பின்னாடி கேப் கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தெரியலீன்னா, இந்த இந்த இது பண்றது, இந்த இது பண்றதெல்லாம் தெரியலீன்னா கேளுங்க. நான் இதுக்கு ஒரு வீடியோவா இதா போடுறேன். ம். நீங்க நான் சொல்லியிருப்பேன். நீங்க டிசைன் பண்ணுங்கன்னு. இப்ப நான் இது வந்து Instagram வந்து ரெப்ளிகேட் டிசைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் பண்ண டிசைன் தான். எல்லாமே நான் பண்ண டிசைன் தான். இது இன்னொன்னு சொல்லிடுறேன் மெயினா. நீங்க ரெப்ளிகேட் பண்ணும்போது, அதுல இருக்கிறதே அப்படியே பண்ணணும்னு இல்ல. கொஞ்சம் டிஃபரெண்ட் இருந்தா போதும். நான் வந்து இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் காட்டியிருப்பேன். எதுனாலன்னா, நீங்க ஒரு ரெப்ளிகேட் டிசைன் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு LinkedInலயே போடுறீங்கன்னா, அது நீங்க பண்ண டிசைன் மாரி தெரியணும். இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கொண்டு வந்து போட்ட மாரி இருக்கக்கூடாது. கொஞ்சமாச்சு லைட்டா டிஃபரெண்ட் காட்டுற மாரியாச்சும் இருக்கணும். நீங்க பிகினரா பண்ணும்போதே கண்டிப்பா டிஃபரெண்ட் தெரியும். லைட்டா டிஃபரெண்ட் கண்டிப்பா தெரியும். அத வந்து காட்டுங்க. பிரச்சனையே இல்ல. தாராளமா காட்டுங்க. இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பண்ணது. எப்பன்னா நான் ஸ்டார்ட்டிங்ல Figma வந்து பழகும்போது பண்ணது. அத வந்து நான் இங்க கொண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஏன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல பண்ண டிசைனும், இப்ப பண்ண டிசைனும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டிஃபரெண்ட் ஆகும். இப்ப நான் Instagramல பண்ணேன்னா, கண்டிப்பா டிஃபரெண்ட்டா மாத்தி பண்ணுவேன். ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். ஏன்னா, டிஃபரெண்ட் தெரியிற மாரி தான் பண்ணுங்க. டிஃபரெண்ட் தெரியாத மாரி பண்ண பண்ண வேணாம்னு சொல்லல. டிஃபரெண்ட் தெரியிற மாரி கண்டிப்பா பண்ணுங்க. தென் இது வந்து இதோட சைஸு அதெல்லாம் வந்து நீங்க Instagram குடுத்திருப்பாங்க. அத பார்த்து பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் காட்டியிருப்பேன். இதுல டிஃபரெண்ட் காட்டியிருப்பேன். நீங்க இத யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.